இவர் தமிழ்நாடு அரசில் கருவூலத்துறையினுடைய மாவட்ட கருவூல அதிகாரியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொம்மியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் நிறுவனர் திரு ராஜன் பாபு அவர்கள் எழுதி வெளியிடுகின்ற ஜோதிட அமுதம் என்கிற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மிகுந்த மகிழ்வோடு மரியாதையோடும் அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சி துவங்குகிறது. முதலில் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை மங்களகரமாக துவங்கி வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா. நிகழ்ச்சி துவங்குகிறது. மேடைக்கு வருவதற்காக ஜோதிட அறிஞர் பெற்றவர்களை அழைக்கிறேன். தயவுசெய்து அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு ராஜன் பாபு அவர்களுடைய குருநாதர் திரு RS பாலாஜி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஜோதிட விசாரர் திரு C முத்துச்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜோதிட சிவமணி திரு சுபம் டாக்டர் B விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜோதிட சிவஞானி திருமதி K கிருஷ்ணவேணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜோதிட திரு கொண்டரங்கி S தனசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜோதிடர் திரு A செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் எங்கள் அழைப்பு ஏற்று மேடைக்கு வந்திருக்கின்ற ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றி. நூல் வெளியீட்டு விழா நூல் வெளியிடம் சம்மதம் தெரிவித்த ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வகையில் இந்த விழாவுக்கு தலைமை ஏற்று நூலை வெளியிடுபவர் திரு RS பாலாஜி பெற்றுக்கொள்ளும். திரு முத்துசாமி ஜோதிட அறிஞர் உடனிருந்து நாளை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
முதல் மரியாதை செய்கிறார். நன்றி ஐயா. கொண்டவெட்டி தனசேகர் அவர்கள் ராஜபாபு அவர்களுக்கு மாலை மரியாதை செய்கிறார். நன்றி ஐயா. திரு ஆர்.எஸ். பாலாஜி அவர்களுக்கு நூல் வழங்கப்படுகிறது. நன்றி ஐயா. ஆசியோடு சுபம் டாக்டர் வி. விஜயகுமார் அவர்களுக்கு காளிமுத்து அவர்கள் புத்தகத்தை வழங்குவார். திருமதி K.S. கிருஷ்ணவேணி அவர்களுக்கு வேலூர் சித்ரா அவர்கள் நூலை வழங்குவார்கள். திருமதி திரு ராஜம்பாபு அவர்களுக்கு வேலூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கும் சித்ரா அவர்கள் திரு ராஜபாபு நூலாசிரியர் அவர்களுக்கு சிவஞானி திருமதி K.S. கிருஷ்ணவேணி அவர்கள் சான்று எழுதுகிறார். நூலாசிரியர் ராஜபாபு அவர்களுக்கு சான்று எழுதுகிறார். கொலுசு பின்னிதழின் ஆசிரியர் திரு எம். அறவழி அவர்கள் ராஜபாபு அவர்களை கௌரவித்து சாலை வழங்கினார். எஸ். தனசேகர் அவர்களுக்கு ராஜபாபு அவர்களுடைய சகோதரி ராணி அவர்கள் புத்தகத்தை வழங்குவார். ஜோதிடர் திரு ஏ. செல்வராஜ் அவர்களுக்கு சீரக்காம்பட்டி ரவிக்குமார் அவர்கள் புத்தகத்தை வழங்குவார். அதாவது ராஜபாபு என்னுடைய நண்பர். அந்த ஒரு தகுதி மட்டுமே எனக்கு இருக்கிறது. ஜோதிட அறிஞர்கள் நிறைந்த இந்த உலகத்துக்குள் எனக்கு ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருக்கிறது. சாதாரண பாமரனை போலதான் எனக்கும் இந்த ஜோதிடத்தை பற்றி தெரியும். 1+1 2 தான். ஆகவே எங்களுடைய கணக்கு சாதாரண கணக்கு, இறைவனுடைய கணக்கு என்பது வேறு. அந்த கணக்கிலே உள்ள சூத்திரங்களை இந்த இடத்தில் இது இருந்தால் இது நடக்கும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு பல 100 ஜாதகங்களை ஆராய்ந்து அதனுடைய நெக்டர் அமுதம் என்று சொன்னால் அமுதத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். சூத்திர வடிவிலே இந்த நூல் வடிவிலே வழங்கியிருக்கிறார். அவருக்கு நான்
இந்த சபையின் சார்பாக வாழ்த்து சொல்வதற்கு முன்னால் அவரை ஈன்ற அன்னை ராஜாமணி அம்மையாருக்கும் அவருடைய சகோதரியை வந்திருக்கிறார் ராணி அவர்களுக்கும் அவருடைய மறைந்த சந்திரன் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த விழா துவங்குகிறது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு திரு ஆர்.எஸ். பாலாஜி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஆர்.எஸ். பாலாஜி அவர்கள் பொள்ளாச்சியிலே சின்னம்பாளையத்தில் வசித்து வருகிறார். கோடந்தூர் மாரியம்மன் ஜோதிட நிலையம் என்கிற பெயரிலே 24 ஆண்டுகளாக ஜோதிடத்தை தொழிலாக செய்து வருகிறார். தாராபலம் கூறுவதில் புலமை மிக்கவர். அமையடி சாஸ்திரம் மற்றும் நிலத்தடி நீரோட்டம் காண்பதிலே அனுபவம் மிக்கவர். இந்த அறிஞரை மகிழ்ச்சியோடும் அன்போடும் இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்த கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரு அவர்களே சீடனை ஆசீர்வதிக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிப்பது ராஜன் பாபு அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இங்கே மேலே அமர்ந்து கொண்டிருக்கும் அறிக்கை பெருமக்களுக்கும் முன்னாடி அமர்ந்திருக்கும் ஜோதிடர்களும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஜோதிடத்தில் அனுபவம் உள்ளவர்களை பற்றி எவ்வளவோ பேசுவதற்கு இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காலதாமதம் கசானால் அளவாக பேசி முடிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தராக அந்த மேடையில் பேசிக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை தாராளமாக வெளியே சொல்லலாம். தலைமைகளை வழங்கி அமர்ந்திருக்கிற அடுத்ததாக நாங்கள் பேச அழைப்பது ஜோதிட விசாரணை திரு சி. முத்துசாமி அவர்கள். முத்துசாமி அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் சென்னை மூத்துக்குடியிலே வசித்து வருகிறார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இளமை முதலே ஜோதிடத்தின் மீது நாட்டம் கொண்டு கேபி ஜோதிட முறையில் ஜோதிடம் கற்றவர். தற்போது பொள்ளாச்சி தீயணைப்பு துறைக்கு அலுவலகத்திற்கு எதிரே நாகூர் ஜோதிடம் என்கிற பெயரிலே ஜோதிட அலுவலகம் நடத்தி வருகிறார். ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்கிறேன். அனைவருக்கும் மாலை பொழுதில் மாலை வளர்த்து கூறி வருகிறேன். சான்றோர்களுக்கு வணக்கம், சித்தர் பெருமக்களுக்கு வணக்கம். அடுத்தபடியாக இந்த ஜோதிட சபையிலே வந்திருந்து விழாவை சிறப்பித்துக் கொடுக்கின்ற ஜோதிட சான்றோர்கள், வேலையிலே இருக்கின்ற சான்றோர்கள், இந்த விழாவிற்கு வந்து சிறப்பிக்கின்ற பொதுமக்கள் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் பொள்ளாச்சி நாகூர் ஜோதிட ஆய்வு மையத்தின் வழியாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து 2014 ஓய்வு பெற்ற பின்பு உடனேற பணியாக தொழிலை மேற்கொண்டு வருகிறேன். இந்த நூலாசிரியர் அவ்வப்பொழுது வந்து இந்த நூலினை ஜோதிட அங்கம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு விரிவுரை கேட்கின்ற போதும் விளக்கங்கள் கேட்ட போதும் கலந்தாய்வு செய்து ஒரு அணிந்துரை சிறிய அணிந்துரை அளித்துள்ளேன். நிறைய ஜாதகங்களை அவர் ஆய்வு செய்து நல்ல ஒரு நிலைப்பாட்டை பெரும் முயற்சி எடுத்து இந்த நூலை வெளியிட்டுள்ளார். கொஞ்சம் அவர் ஏற்கனவே நிர்ணயித்துள்ள காலகட்டத்துக்கு அடுத்து கூடுதல் காலமாகி வெளிவருகிறது. இருப்பினும் நூல் மிகவும் சிறந்த முறையில் இருக்கும். அனைவரும் இதை வாங்கி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இவர் எடுத்துக்கொண்ட தலைப்புகளில் கொஞ்சம் தான் எழுதியுள்ளார். மீண்டும் இதர தலைப்புகளிலும் அவர் ஒரு பெரிய ஒரு ஆய்வு செய்து எழுத வெளியிட்டுள்ளார். எனவே மீண்டும் அவர் அடுத்த நூல்களை வெளியிடுமாறு இந்த நாகூர் ஜோதிட ஆய்வு மையம் கேட்டுக்கொள்கிறது. சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி கூறி வணக்கம் சொல்லி வணங்குகிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜோதிட சிறுவனை திரு சுபம் டாக்டர் எஸ். விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஜோதிடம் இந்த நேரத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் வெளியே நடந்துருக்கு. ஜோதிட கருத்தாங்க கலந்து கொள்ள உங்களுக்கு
இறைவன் அறிந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதுவாக மேல்கல்வியில் இருக்கிற ஆண்டவர்கள் ஜோதிட கீழே நிறைய ஜோதிடர்கள் இருக்கீங்க. அது சிறப்பாக என்னன்னா அவங்க பிற்காலத்தில் வேலை வந்து பேசுகிற அளவுக்கு தகுதி உள்ளவங்க தான். அவங்க சார்பாக நாங்கள் பேசுகிறோம். முதல்ல ஐயா ராஜன் பாபு அவர்கள் எனக்கு ஒரு திருமணத்தில் தான் அறிமுகம் கிடைச்சது. திருமணத்தில் சந்தித்த இடம் திருமூர்த்திமலை ரைட்டுங்களா ஐயா? திருமூர்த்திமலை காயத்ரி பீடத்துக்கு முன்னாடி சந்தித்தோம். அன்றிலிருந்து எனக்கு நண்பனாக இருக்கும். அடுத்த முறை புத்தகத்தை பற்றி பேசினார். அந்த திருமணம் நடந்தவங்களுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன். இவர் ஜோதிட குழந்தையாக வைக்கிற அந்த புத்தகத்தை அறிமுகம் என்ற எனக்கு செஞ்சார். அதை பற்றி சொன்னார். இங்கே இளையராஜா முதல்ல ஸ்டேடியத்தில் போகும்போது கரண்ட் கட்டாச்சாமா. இன்னைக்கு இசை ஞானே உலக ஆளுநர். ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்யும் போது கரண்ட் கட் ஆகுது. ஐயா நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய காலம் இளையராஜாவே இசை ஞானி லெவலில் பெரியலாம் வந்தாலே அதாவது முதல்ல இந்த மாதிரி தடங்கள் வரத்தான் செய்யலாம். புது விஷயம் இந்த பூமிக்கு வருது அப்படின்னா சாதாரணமாக வராது இல்லையா? பிரபஞ்சம் பிரளயத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. இந்த புத்தகம் முதல்ல கரெக்ஷன் கேட்ட கொண்டு கொடுத்தாரு. இருக்கும்போது அதில் இருக்கிற விதிகள் ஒவ்வொன்றும் பலதரப்பட்ட முறையிலான கேள்விகள் கேட்டு எத்தனை விளக்கங்கள் அவர் கொடுத்தாரு அப்படின்னா நிறைய விளக்கங்கள். அதில் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டு அதில் தீர்வும் எனக்கு கொடுத்தாரு. சொல்லுவாங்க எப்பொருள் யார் வாயிலை மெய்ப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவிப்பாங்க. அந்த மெய்ப்பொருள் தான் இந்த புத்தகம். ஏன்னா நீங்கள் கேட்க போகிற கேள்வி அனைத்தும் நான் பலதரப்பட்டவர்களையும் கேட்டாச்சு. பொதுவாக ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா என்னோட ஜெர்னி கேஸ்ட் மெத்தடில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அது நேரம் காலம் நாம நேரம் என்பது அல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏகாதேசி போயிட்டு இருக்கு. சுக்கர நட்சத்திரம் பரணி போயிட்டு இருக்கு. திங்கட்கிழமை பொதுவாக ஏகாதேசி அன்னைக்கு தான் விஷ்ணு திருப்பாற்கடலை கடந்து அமுதம் எடுத்த நாள். அதுக்கு அமுதத்தை சுக்கரன் சந்திரன் போகும். இன்னைக்கு ஏகாதேசி சுக்கரன் சந்திரன் வருது. அமுதம் கிடைத்திருக்கு. இந்த புத்தகத்தோட பேர் ஜோதிட அமுதம். இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நினைச்சு பார்த்தீங்களா? ஒரு லாஸ்ட் வீக் அந்த டேட் மாறிட்டே இருந்தது. இது சப்போஸ் டு ஹேப்பன் நேற்று நடந்திருக்க வேண்டியது. அப்ப இன்னைக்கு இந்த அமைப்பு வருதுன்னா சுக்கரன் கிருஷ்ண பகவான் சுக்கரன் இது இல்லாமல் அமைச்சு வருமா? சரி புத்தகம் மட்டும்தான் தாரணம் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லை. ஒன்றைக்கு தனசேகர் இருக்காங்க. அவங்க சுக்கரன் தனம்னா சுக்கரன் பிடிக்கும். அங்கேயும் சுக்கரன் வந்துருச்சு. செல்வராஜ் ஐயா இருக்க அங்கேயும் சுக்கரன் வந்துட்டாங்க. செல்வம் தான் செல்வம்னா சுக்கரனை பிடிக்கும். கிருஷ்ணவேணி அப்படி அம்மா இருக்காங்க. இங்கே கிருஷ்ண பகவான் வந்துட்டாங்க. அது மட்டுமா முத்துச்சாமி ஐயா வந்துட்டாங்க. முத்துனா சந்திரனை பிடிக்கும். இன்னைக்கு திங்கட்கிழமை அவங்க வந்திருக்காங்க. அது மட்டுமா பாலாஜி குருநாதர் ஐயா விஷ்ணு பேர் கொண்டவங்க அவங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். திருப்பாட் கடலை கரைஞ்ச உதவிய வாசியின் பாம்பு அந்த பேரை நாகராஜும் நம்மளை நினைச்சிட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கமா இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளை தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரி இந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட் 32 டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க. 32 ஒன்று சிறப்பு வாய்ந்தது. இதுல முதல் டாபிக்கே நெத்தி அடியா வச்சிருக்காங்க. யாரு ஜோசியர் அப்படின்னு முதல் தெரிஞ்சு பார்த்தா ஒருத்தர் ஜோசியர். ஐயா என் பேர் என்ன? நீங்க சொன்ன விதிகள் அனைத்தும் ஒத்து வந்துருச்சு. வரலைன்னா நானே பதிலளிப்பேன். என்னடா நீங்க பேசுறது இதுல இந்த புத்தகம் கரெக்ஷன் இருக்கும் போது ரெண்டு ஜோதிட படம் பெங்களூர் ஓட்டுங்க. கேன்சர் இருக்கா இல்லையா, யூட்ரஸ்ல கட்டியா இருக்கு, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தது. நான் என்னோட மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ல கட்டி இருக்கிறது உண்மை, ஆக்சுவலாக கேன்சர் கிடையாது. நான் பயோப்சிக்கு அனுப்பியிருக்கேன், ரிசல்ட் வரல. ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கோச்சாரத்தில் 30 செவ்வாய் இருக்குது, இந்த 10 நாள்ல மீனத்துக்கு மாறிடும். ஒரு டெஸ்ட்ல ஒரு டாக்டர் இருக்குங்கிறாங்க, இன்னொரு டெஸ்ட் இல்லைங்கிறாங்க. செவ்வாய் மாதத்துக்கு 10 நாளுக்கு வெயிட் பண்ணுங்க, சர்ஜரி பண்ண வேணாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் உதவிட்டு சொல்லிட்டவே வீடு சம்மந்தப்பட்டது. இவர் புத்தகம் அப்போ கரெக்ஷன் இருந்தது. இவரை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் வீதி கொடுத்துருக்காரு. அதை எடுத்து அந்த அம்மாவுக்கு பொருத்தி பார்த்தேன், வரல. கேன்சர் இருக்கிற விதியை பொருத்தி பார்த்தேன், அப்பொழுதும் அது வரல. கான்ஃபிடண்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 6:30 கால் பண்ணாரு. சார் நீங்கள் தள்ளி வைக்க சொல்றீங்க, உயிருக்கு ஆபத்து வராதான்னு கேட்டாங்க.
உறுதியாக வராது அப்படின்னு சொன்னேன். அவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணல, அதுக்கிட்ட கட்டிங்க இன்டர்மெட்ரியேட் போட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா திருமண ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது கையெடுத்து கூப்பிட்டு கண்ணில் ஆனந்த கண்ணீர் பார்த்தேன். அந்த அதோட 2 கண்ணு ஐயாவே சேரும். இவர் இருக்கிற புத்தகத்தை விதியை வச்சுதான் உறுதியாக சொல்ல முடிஞ்சது. இவர்ல யார் முதல்வர் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருக்காரு. முக்கியமா முதலமைச்சர். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, யாரெல்லாம் ஒரு கட்சியில ஒரு மெம்பர் கார்டு வாங்கினாங்களோ அவங்களாம் பொறுத்து பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு நீங்க குழப்பத்தை கொடுத்துட்டீங்க. அதாவது அக்ராஸ் இந்தியா எல்லா முதலமைச்சரோட ஜாதகத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கு விதி என்ன சார், யூஎஸ் பிரசிடென்சியல் ப்ரொவைட் அங்கே இருக்கிற ப்ராவின்ஸில் இருக்கிற அந்த கவர்னரோட இது புரிஞ்சு வருது. நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா, அந்த விதி இந்தியாவுக்கு கிடையாது. சரி, அது ப்ராவின்ஸில் நான் விஸ்கான்சன் பற்றி பார்த்தேன், வாஷிங்டன் பற்றி பார்த்தேன். அப்போ இந்த விதி பொருந்தி வருது. இது மட்டும் இல்லாமல் இதில் யாருக்கு யார் ஜோதிடர், அதுக்குலாம் யார் அரசு பணியில், யார் வெளிநாடு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் கொடுத்துருக்காரு. இதில் ஒரே ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இவர் பதில் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ் ஆர் நோனா விதி ஒத்து வந்தா இருக்கு, ஒத்து வரலைனா இல்லை. அப்போ இது இருக்கலாம், அப்படி இருக்கலாம், சந்தேகமே இல்லை, துல்லியமா சொல்லிடலாம். இப்போ ஒரு கேள்வி வரும் நேயர்கள் கூட, என்னன்னா எத்தனையோ ஜோதிட முறை இருக்கு, இந்த சிஆர்பி அப்படின்னு மெத்தட் எதுக்கு? இப்படி யோசிச்சிருந்தா பராசர் இருக்கும்போது திருநெத்தி நடி இருக்காது, பிரேதத்தின் நடி இருக்கும்போது ஜெமினி சூத்திரம் வந்திருக்காது, ஜெமினி சூத்திரம் வந்து காளி தாசர் அருள் பெற்ற யவனகாவி புக்கு வந்திருக்காது, குடிப்பாணி ஜோதிடம் வந்திருக்காது. இந்த காலத்தில் சந்திரநாடி, கேபி பிரசன்னம், சோழி பிரசன்னம் எத்தனையோ இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை இந்த வாழ்க்கையை எடுத்து வைத்துட்டே வந்துட்டு இந்த புத்தகமும் அந்த வரிசையில ஒரு படிக்கல்லாவே இருக்கிறது. இது ஜோதிடம் ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பா இறுதியா இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஐயா என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க விதியை ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டீங்க. பின்னாடி சாஃப்ட்வேர் அடிக்கிறவங்க இந்த விதியை எடுத்து ஃபீட் பண்ணி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வரும்போது உங்ககிட்ட காப்பி வாங்குறாங்களா இல்லையோ, சாஃப்ட்வேர்காரங்க யாராவது இருந்தா இந்த மெத்தடு உறுதியா பயன்படும். இதுல முக்கியமா பில்லர் ஆஃப் த புக் அப்படின்னா மதை, வேதை, வைநாசியம். இதுதான் ஹார்ட் ஆஃப் தட் டாபிக். என்னன்னா, ஒரு புத்தகத்துல ஒரு நட்சத்திரம், அதுல இருந்து 7வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் கணக்கிட்டே கொடுக்குது, கிரக சேர்க்கையை கொடுக்குது. நார்மல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா கிரகத்துடன் சேர்ந்தது, பார்த்தது, திரிகோணத்தில் இருந்தது, இந்த அம்சத்துல கிரக சேர்க்கையை எடுத்துட்டு இருந்தோம். புது மெத்தடனை கிரக சேர்க்கை, மதை, வேதை, வைநாசியத்தை எடுத்துருக்காரு. இந்த மெத்தடு ஆரம்ப காலத்துல படிச்சிருக்கோம். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு விதிகள் இல்லை. அந்த விதியை இவர்தான் உருவாக்கி சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த புத்தகத்துல இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்துல பரிகாரங்கள் இந்த மாதிரி குழப்பமே கிடையாது. டைரக்டா சார்ட், டைரக்டா எக்ஸாம்பிள் சார்ட்டே கொடுத்துட்டாரு. இதுல சார் டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா தேவை இருக்கு, நிறைய மொழிகள் இது பண்ணணும், மறந்துட வேண்டாம். சரி ஐயா, எனக்கு இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்கா, அதாவது என்னோட ஆய்வு சொல்ல சொல்லியிருக்காரு. முக்கியமா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷன்ல, அதாவது ஈன்றவரும் பெரிதற்கும் தன் மகனை சான்றோ என கேட்டத்தாய் அப்படிங்க, அவங்க அம்மாவை உட்காந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு உங்க புகழ அவங்க கேட்கறதுங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்களா? இப்போ ஒருத்தர் வண்டி வாகனம் வாங்குறான்னு வைங்க, சிம்பிளா பாருங்க, அவர் என்ன வண்டி வாங்குவார்? எத்தனையோ வண்டி இல்லையா? 4ஆம் அதிபதி 10ல் நின்றார், ராகோ கேதுவோ தொடர்பு வருவீங்க. அவர் என்ன வண்டி வாங்கினா 10னா 10, ஹோண்டாய் i10 வாங்குவார், இல்ல சுசுகி K10 வண்டி தான் வாங்குவார். இதுதான் அவருக்கு அமைப்புள்ள ஜாதகம். இதே இது 4ஆம் அதிபதி 2ல வருது வைங்க, 4னா வண்டி, 2னா வீடு, 4 2 ஃபோர்டு, 4 2 ஃபோர்டு வண்டி தான் அவருக்கு வரும். இதுதான் அவர் ஜாதக அமைப்பு. யாராவது கண்ணிலகனம் இருக்குங்களா சார்? கண்ணிலகனம் நீங்க கனரா பேங்க் சிட்டி வச்சுக்கீங்களா? மெயின் ரோடு அக்கௌண்ட் இருக்கு. 2ஆம் தேதி ஜோதி தெரியுங்களா? 2ஆம் தேதி எங்க இருக்குங்க? மீன் நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வரணுமே, இப்போ ஓப்பன் பண்ணீங்களா? அப்படிதான் வரும். உங்களுக்கு தான் வரணும். நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது இந்தியன் ஓவர்சீஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நகரம் மட்டுமே 2வது ஆப்ஷன். ஏன்னா பணம் அதுதான். அப்ப ஒவ்வொரு இதுவும் இதே 5ஆம் தேதி 2 இருக்கு, 5 பஞ்சமஸ்தானம். சரிங்களா? 5வது பஞ்சம்னா பஞ்சம்னா அது சூரியன் சம்பந்தப்பட்ட பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட் வைப்பாங்க. புரியுதுங்களா? இதே புதன் சம்பந்தப்பட்டதுன்னா கரூர் வைசியா சூரியன் சம்பந்தப்பட்ட. இப்படிதான் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு
பாட்டு பாடுறதா ஒன்று அவர் சாம்சங் வச்சிருப்பாரு, இல்லைன்னா பேனசோனிக் வாங்கணும். இதுதான் அவருக்கு செட் ஆகும். இதை மாற்றி வாங்கினாருன்னா சொல்லுவாங்க எனக்கு செட் ஆகலை அந்த மாதிரி. இப்போ ஏன் எனக்கு என்னோட 4ஆம் வகுப்போட செவ்வாய் சனி தொடர்பு. செவ்வாய்னா அதாவது காவல்துறை, ஆர்மி இந்த மாதிரி. சனி தொடர்பு என்ன வார்த்தை ஜட்ஜ் பண்ணுங்க. நான் இருக்கேன் எக்ஸ் சர்வீஸ்மேன் காலனி, முன்னாள் படை வீரர் காலனி எனக்கு அமைச்சது கிரகம் எனக்கு அமைச்சு கொடுக்குது. இதை விட்டானா மின்னகர் போகணும். செவ்வாய்னா கரண்ட் மின்னகர் அப்படின்னு ஏரியாவில் இருக்கணும். அப்புறம் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் இபி ஆஃபீஸ் பின்னாடி இருக்கும். இப்படிதான் எனக்கு அமையும். உங்கள் பேரும் உங்கள் கிரகம் தான் அமைச்சிட்டு வருது. வார்த்தை தெரிஞ்சில்லை. அப்போ ஒரு பாவம் வலு பெற்றால், ஜோசியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஆய்வு தான். ஒரு பாவம் வலு பெற்றால் அதன் 3ஆம் பாவம் சிறப்பாக இருக்கும். அதாவது இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ டக்குனு வலிச்சு வைங்க, நான் உறுதியாக அக்காவோ தம்பி தங்கை இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ டக்குனு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா போன விட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க புகழ் பெற்றவங்க சொல்லுவோம். இவரை பார்த்து புகழ் வெளியே போகுதுன்னு சொல்லலாம். 2ஆம் இடம் வளர்த்துச்சு. 2ஆம் இடம் என்னங்க? பணம், தனம், குடும்பம், இந்த அம்சம். அப்போ கையில் காசு இருந்தால் இந்த 2ஆம் இடம் இருந்தால் 4ஆம் இடம் புகழ் பெறும் அர்த்தம். கையில் காசு இருந்தால் தானே வீடு கட்டுவார். 4ஆம் இடம் தான் வீடு வண்டி வாங்கணும். கையில் காசு இருந்தால் தானே வாங்குவார். சரி, நான் 2ஆம் இடம் இருந்துச்சுன்னா அம்மாவை போயிடும். 2ஆம் இடம் இருந்தாலே அவங்க அம்மா உயிரோடு இருக்க வாய்ப்பு உண்டு. கண்டம் வராதுன்னு புதிய சொல்லலாம். இப்போ 4ஆம் இடம் அவர் வந்துருச்சு. அதுக்கு 3ஆம் பாவங்கிறது 6ஆம் பாவம். 4ஆம் இடம் 2-3 வீட்டு இருந்தால் என்ன பண்ணுவார்? வாடகை பண்ணுவார். 6ஆம் பாவம் வாடகை. அப்போ வாடகை வருமானம் மாறப்போது போயிடும். சரி, 10ஆம் பாவம் எடுத்துருச்சு. 2-3 கடை வச்சிருக்காரு. அடுத்தது 12ஆம் பாவங்கிறது எக்ஸ்டென்ஷன் பிரான்ச். இன்னொரு கடை ஓப்பன் பண்ண பாருங்க. இப்போ எல்லாமே நல்லதாக சொல்லணும். சரி, 4ஆம் பாவம் கெட்டுருக்கு. அப்போ குடும்பம், சூழ்நிலை, அதாவது வீடு இருக்கிற அமைப்பு, அவங்க சுகஸ்தானம் கெட்டிருக்கு. 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடும். 6ஆம் இடம் வந்து வியாதி. குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா நேராக அவர் கடன் வாங்குவார். சரி, வேலையை வந்துட்டா 8ஆம் பாவம் அவருக்கு கண்டம். ஒரு பாவத்துக்கு 3ஆம் பாவம் இதாகும். இப்போ பரிகாரம் எங்கே இருக்கு? நீங்கள் ஒரு பாவம் வேலை செய்யணும்னா அது 11ஆம் பாவம் பரிகாரமாக கொடுக்கணும். இதுதான் வேலை செய்யும். நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன அந்த பணம் வரும் ஸ்தானமும் இந்த கிரக அமைப்பும் பேரும் ஒவ்வொன்றும் கிரகங்கள் தான் இருக்கிறது. அனைவருக்கும் மிக்க நன்றி. மிகவும் சிரமப்பட்டு ராஜன் பாபு எழுதியிருக்கிறார். அதை விட மிகச்சிறப்பான ஒரு அறிமுக உரை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார். மிக்க நன்றி. அடுத்ததாக நாம் வாழ்த்துறை வழங்க அழைப்பது திருமதி KS கிருஷ்ணமணி சிவஞானி அவர்கள். இவர் கோவை சூலூரிலே வசித்து வருகிறார். அகில உலக ஜோதிட ஆராய்ச்சி மையம் நடத்தி வருகிறார். தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு பொறுப்பு, அதிலே தமிழ்நாடு மாநில மகளிரின் தலைவியாக பொறுப்பில் உள்ளார். கடந்த தமிழ் புத்தாண்டு அன்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே உரை நிகழ்த்தியிருக்கிறார். யூடியூப் வழியாக பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நம்முடைய தொலைக்காட்சிக்கும் வரவேற்பவர்களுக்கும் அவர் வருகை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். இங்கே மேலைக்கு வந்து வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவை ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய திருமலராய சத்தம் கல்பவருஷாய மகாபாபு ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி மிக சிறப்பான அற்புதமான ஜோதிட அமுதம் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய மேடையில் அலங்கரித்துக் கொண்டு மற்றும் மிக சிறப்பாக பேசி வந்த அனைத்து ஜோதிட சாம்ராட் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பார்வையாளர்களாகவும் ஜோதிடத்தை நேசிக்கக்கூடியவங்க, யாசிக்கக்கூடியவங்க, ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து நற்புள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல இப்ப மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்கு. இப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் அப்படின்னு வரும்போது கம்யூனிகேஷன் காலபுருஷன் 3ஆவது பாவம். அப்ப அந்த மிதுனத்தில் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு 60% மேல கவர்மெண்ட் ஜாப்லயோ ஒரு டீச்சிங் லைன்லயோ ஒரு குரு தொழிலை செய்யக்கூடியவங்க தான் இங்க வந்திருப்பீங்க. அது வந்து ஷூரா சொல்ல முடியும். அதை நான் கை தூக்குங்கன்னு சொல்லி சின்ன குழத்தமா கேட்க விரும்பல. ஓகேங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா நான் 4-5 பேர் பேசினேன். ஒன்லி டீச்சர் தானே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாங்க. அதனால இன்னும் பெரியவங்களா இருக்கீங்க. மேடையில உட்கார
தகுதியெல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அரியனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்த ராஜபாபு அவர்களுக்கு ரொம்ப நமஸ்காரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்றதுங்கிறது பழவிலே இருக்கு. நம்ம தினமும் ஒரு 10 ஜாதகம் 20 ஜாதகம் குறைஞ்சது பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு படுறது கிரகங்கள் தான். எந்த அமைப்பு, எந்த கிரகம், என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம ஒரு உயர்வான நிலையிலையும் ஒரு அந்தஸ்திலையும் ஒரு தலைமை பதவியும் வரணும் அப்படின்னா அந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கும். 9, 10ங்கிற தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால்தான் அந்த காலகட்டத்தோட நம்ம தசாபுத்தியோ கிரகங்களுடைய அமைப்போ நட்சத்திர சாரமோ தொடர்பு கனெக்டிவிட்டி ஆனாதான் அந்த இடத்த பிடிக்க முடியும். அந்த வாய்ப்பும் நிலைப்பாடும் இப்ப அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வாழ்த்துறேன். அப்ப இந்த விஷயம்லாம் நம்ம வந்து சொல்லும் போது 32ங்கிற டாபிக்கே போதும் மேடம். அதுவே புதனுடைய ஆதிக்கம், புதன் சந்திரன் குருச்சந்திரனுடைய யோகத்தோட அந்த டாபிக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் 10 ஜாதகம் கொண்டு வந்தேன். அதை கூட நம்ம குறைச்சிக்கிட்டோம். ஆனா இவ்வளவு எளிமையா வந்து புரியாதவங்களுக்கும் ஜோதிடம் அடிப்படை தெரிஞ்சாவே போதும். உட்காந்து அந்த 10 விதிமுறைகள் அந்த ஃபார்முலாவை போட்டு பார்த்துட்டு இது ஒரு பொக்கிஷம் தான் சொல்றேன். எல்லார் வீட்டுலையும் இருக்கணும். அனைவருமே இந்த புத்தக நூல் வாங்கிக்கிட்டேன்னா இவ்வளவு சீப்பா கொடுக்குறேன். அது என்னோட நான் சேமிப்பு தொகையில வந்து ஒரு ஆன்மீக சிந்தனையோடும் ஒரு சேவை மனப்பான்மையில தான் இதை வெளியிடுறேன் அப்படின்னாரு. அதனால பலத்த கரதோஷம் கொடுக்கணும். ஏன்னா எதுக்கு அப்படின்னா அந்த ஆராய்ச்சியில நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் கொடுத்த ஃபார்முலா மிக சிறப்பா துல்லியமா இருக்கும். 10 பாயிண்ட் மேடம், இதுதான் இந்த விஷயம் இருந்தா அவங்க IAS ஆவாங்க, இந்த விஷயம் இருந்தா MBBS டாக்டர் ஆகணும், MD ஆகிறது எக்ஸ்ட்ரா படிக்கிறது. அதே போல எப்படி அதை வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவங்களும் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனுபவசாலிதான் இருந்தாலும் அந்த ஒரு முறை அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் கேட்ட அந்த அணுகுமுறை வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் நானும் ஒரு 14 வருஷம் டீச்சராக இருந்தேன். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி முதல் இதாக போடுங்க அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி கொடுத்தேன். அந்த ஆர்டர் அந்த 32 டாபிக்கும் பொக்கிஷங்க ஒவ்வொருத்தரோட வீட்டிலையும் இருக்கணும். இந்த அமுதம் அப்படிங்கிறது நம்ம பருக வேண்டிய ஒரு விஷயம். ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். ஆய்வு கட்டுரையாக எடுத்து இந்த புத்தகம் வந்து சீக்கிரம் நெக்ஸ்ட் இயர் கூட டாக்டரேட் வாங்கக்கூடிய அமைப்புல இந்த புத்தகம் கொண்டு போகணும் அப்படிங்கிற இந்த தருணத்தில் சொல்ல வாங்குவாங்க. ஸோ அவங்க வாங்கி அதை ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி ப்ரிடிஷன் கொடுக்கும்போது உட்காந்து ஆராய்ச்சி பண்ண இந்த 10 பாயிண்ட் இருக்கா டக்குன்னு சொல்லிடலாம். MBBS ஆக மாட்டேன். 4 பாயிண்ட் போனாலும் கிடையாதுங்க. 10னா 10 பாயிண்ட், 12னா 12 பாயிண்ட் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொன்னாரு. இப்போ இது மாதிரி ஆராய்ச்சிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதிலையும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் வச்சு இப்படி எல்லா கட்டமும் எல்லா பாகமும் அந்த கிரகங்கள் கரெக்டா தொடர்பு வருதா அப்படின்னு என்ன துறைக்காக அவர் எடுக்கிறாரோ அதுல அவரோட துறையும் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாரு. அப்ப அந்த அரசு துறை சார்ந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 10-12 ரூல்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். அதற்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கனால நம்ம பார்க்குற ஜாதகத்துக்கும் அந்த எக்ஸாமுக்கும் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது. இப்போ ஒரு 5 ஜாதகம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 ஜாதகமும் நீங்களும் உட்காந்து நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி வெளிப்படையா அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ இது நல்ல உடம்பு ஹிந்தி, இங்கிலீஷ், ஐயா சொன்ன மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே இதை வந்து நம்ம வந்து பிரபலியப்படுத்த முடியும். இன்னும் அவருக்கு வந்து ஒரு உத்வேகம். அடுத்த இன்னொரு 32 தலைப்பின் நம்ம ஒரு இன்னொரு நூல் வெளியிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உற்சாகம் தான் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த நூல் வெளியிடுவார். அதனால ஒரு எளிமையான விஷயம் நினைக்காதீங்க, அற்புதமான விஷயம். 300 ரூபாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான புத்தகத்தை பார்த்து வியப்பா இவ்வளோ விலை கம்மியா போட்டிருக்காரே. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நட்புள்ளங்களுக்கும் என்னுடைய நட்போட பயணிக்கக்கூடிய சிவஞானி CRP சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு அமைப்பின் கீழே வந்து நம்ம பேசுவோம். சிவாயம் திருச்சி. ஒரு அறிமுக உரையை திருமதி சிவஞானி கிருஷ்ணவேணி அவர்கள் வழங்கி சென்றிருக்கிறார். அவருக்கு நன்றி. அடுத்ததாக நாம் வாழ்த்துறை வழங்க அழைப்பவர் மாநில அளவிலே புகழ்பெற்ற ஜோதிடர், திருப்பூரிலே வசித்து வருகிறார். யூடியூப் நடத்துவது என்பது அது ஒரு விதமான சாதனை தான். ஆனால் யூடியூப்
நிறுவனமே சில்வர் பிளே பட்டம் வழங்கி விருது வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் 5 லட்சம் அவருக்கு சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஜோதிடர் திரு கொண்டரன் எஸ் தனசேகர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அவையோர்களுக்கு வணக்கம். ராஜன் பாபு அண்ணன் வந்து சின்ன வயசுல இருந்தே அவரை நான் வந்து கவனிச்சுக்கிட்டே வர்றேன். அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அழைத்ததுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. ஜோதிடம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை உருவாக்கி வெளிக்கொணர வைக்கும். பிரபஞ்சம் அதைத்தான் அவங்களுக்கு படைச்சிருக்கு. அவங்கவுங்க ஒரு மெத்தேட், அவங்கவுங்க ஒவ்வொரு வகையான ஒரு தனித்துவத்தோட தான் அந்த பிரபஞ்சம் பிறகு. ஜோதிடம் கால தேச வர்த்தமானம் யுக்தி சுதி நிறம் மதம் ஜாதி வயது எல்லாம் வைத்து தான் பலனை எடுக்க முடியும். ஏன்னா நாம இந்தியாக்காரங்க பாகிஸ்தான்காரங்க போய் கல்யாணம் பண்ணி முடியும். அவங்களும் அதே நட்சத்திரம் அதே நாள் பிறந்திருப்பாங்க. நமக்கு ஒரு சாதகமான நட்சத்திரம் சேர்த்த முடியுமா? காலம் கொரோனா காலத்தில் தொழிலாளர்கள் சொல்ல முடியுமா? அப்போ காலத்தை கவனிக்கணும். நாடு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வகையாக இருக்கும் பொழுது நம்ம மாணவ செல்வங்களை வந்து உக்ரைன் நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, தெரியாது. இப்போ அந்த காலம் அப்படிங்கிறத தாண்டி நாடும் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, அதையும் பார்க்கணும். மருத்துவத்துறை உங்களுக்கு நல்லா இருக்குங்க, வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்குங்க, அனுப்புங்க சொல்ல முடியுமா? முடியாது. காலம் தேசம் வர்த்தமானம் சூழ்நிலை, ஒரு மனிதனுடைய சூழ்நிலை அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகத்துல அந்த பெண் விருப்பப்படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த வீடு விருப்பப்படுதாங்கிறத கவனிக்கணும். அந்த சமூகம் எப்படி அதை ஏற்றுக்குமாங்கிறத கவனிக்கணும். அந்த வர்த்தமானத்தை பார்க்கணும். யுக்தி சுதி, அந்த ஜாதகனுடைய யுக்தி எப்படி இருக்கு, அந்த ஜோதிடர் அதை வெளிக்கொண்டு வரணும். சுருதி ஏற்ற, அதாவது ஒரு விஷயம் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த சுருதியோட ஏற்ற இறக்கத்தோட சொல்லணும். ஒரு தீய பலனாக இருந்தாலும் ஒரு இறப்பு அந்த வீட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னா நாம நம்மளுடைய வாக்கு வங்கி வெளிப்படுத்த முடியாது. அந்த சுருதியை மேல கீழே சொல்லிதான் கொண்டு வர முடியும். யுக்தி சுருதி அனுமானம், ஜோதிடத்தினுடைய அடிப்படை என்னங்க? அனுமானம் தான். எதுவுமே இடையில்லை, விட கொடுக்கிறவரு மேல. அனுமானத்தின் அடிப்படையில தான் ஜோதிடம். ஆனா அது தீர்வுக்கு வரும்பொழுதுதான் நமக்கு புரியும் நம்ம வாக்கு பலிதமாக இருக்கு அப்படின்னு. யுக்தி சுத்திக்கு அப்புறமா குறிப்பா நம்ம கடைசியா பார்க்கறது வயது. இந்த வயது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல வந்து கல்வி சம்பந்தப்பட்ட இதுல வந்து நம்ம இல்லை, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் இல்லை. அப்போ இளமையிலேயே 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பவும் ஜோதிடம் நடந்துட்டு இருந்தது, கவனிக்கணும். இப்ப அதே மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. இப்போ வயதையும் பார்க்கணும். காலம் தேசம் வர்த்தமான யுக்தி சுதி நிறம் மதம், நிறத்தை பார்க்கணும். நிறம்ங்கிறது அது நிறமாகவும் எடுத்துக்கலாம், குணமாகவும் எடுத்துக்கணும். அப்போ நிறத்தையும் கவனிக்கணும் சொல்றாங்க. மதம், ஆமா, பிரச்சனைகளையும் கொண்டு வரும் மதம். அப்போ மதம்ங்கிறது எண்ணத்தையும் எடுத்துக்கணும். இவ்வளவு பார்த்து சொல்லணும். இதுக்கு அப்புறமா தான் சாதகத்துக்கே நம்ம பேப்பர் கைவிடணும். காலதேச வர்த்தமான யுக்தி சுத்தி நிறம் மதம் சார்ந்த வயது இதெல்லாம் நாம அனுபவம் படிச்சுட்டு தான் கைவிடணும். இது விதி. சரி, நாமும் பல விதிகளை சொல்லி சொல்லி நான் உங்க பயணத்துல ஏற்கனவே அப்பா சூரியன் சந்திரன் அம்மா குறிச்சிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம யாரா இருக்கிறோம்? நம்ம குடும்ப தலைவர் தான் இது சூரியன் தான். புரியுதுங்களா இல்லையா? யாருக்கு வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு. ஆனா அதே உங்க மனைவிக்கு அவர் செவ்வாயாக இருப்பார். உங்களுக்கு உங்க மனைவி சுக்கிரன், உங்க அம்மா சந்திரன், உங்க மாமா புதன், உங்க அத்தை புதன். நாம உறவுகளையும் சேர்த்து பார்த்து பழகிட்டோம்னா எல்லா விஷயத்திலும் நம்ம பார்க்கிற பொருள்கள் இருந்து இந்த மின்சாரம் நடப்பட்டது. ஐயா சுக்கரக்காரன்னு சொன்னாரு, ஆனா நான் செவ்வாயாக பார்த்தேன். செவ்வாய் தோஷம் அவருக்கு பேசினார் ஐயா. சொல்லி முடிச்சுன்னா செவ்வாய் வேலை காட்டுறாரு. அதனால ஏதோ ஒரு கிரகத்தை எவ்வளோ அழகா சொன்னார் ஐயா. கரெக்டா அந்த நாள் கரெக்டா மேட்ச் பண்ணிக்கலாம், சரியா சொன்னார். பார்த்தோம்னா அவர்தான் என் அடையாளத்தை கண்டுபிடிச்சு கரெக்டா யாரு விஜயகுமார் அவர்தான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் பொதுவாக இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மேக்ஸிமம் போக மாட்டேன். அண்ணங்கிற ஒருத்தர் தான் நான் சின்ன வயசுல பார்த்து அவர்கிட்டயே அவர் பகையில முன்னாலும் கூட
எல்லா வகையிலும் அவர் வந்து நமக்கு கூடவே இருந்திருக்காரு. அதனால அவர் இனியும் அந்த புத்தகத்தை வெளியிடணும். இதோட அமிர்தம் 2 அதுக்கும் வந்து ஒரு புதுக்கதையை போட்டுடலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. அடுத்தபடியாக ஜோதிடர் ராஜன் பாபுடைய நண்பர் ஒரு கவிஞர். அவருடைய கவிதையை கூட நான் மேடையில் கேட்டிருக்கிறேன். ஜோதிடத்துக்கு மீது இருக்க ஆரம்பித்தவர் 6 ஆண்டுகளாக ஜோதிடத்தை கற்று வருகிறார். ஜோதிடத்துக்கு சம்மதமே இல்லை என்று நினைக்கிற ஜவுளி வியாபாரத்தை அவர் செய்து வந்திருக்கிறார். வியாபார நிமித்தமாக பல வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்கிறார். பொள்ளாச்சி ராசக்காபாளையத்தை சேர்ந்தவர் திரு செல்வராஜ் அவர்களை பாட்சாரி வழங்க அழைக்கிறேன். ஆழ்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சதாச்சரனே, என் வாழ்க்கையிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல்காக்க சுவாகா. மேலையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஞாபகங்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். கடைசியாக என்னை பேச வைத்திருக்கிறார்கள். ராஜன் பாபு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். அவரு அங்க இருக்கிற டாக்டர்கள், நீங்கள் ஒரு மருத்துவமனையை எடுத்துக்கொண்டால் 100கணக்கான பணியாளர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற சானிடரி ஒர்க்கர் கூட பொறுத்துப்பாரு, அந்த டாக்டர் பொறுத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் 1ஆம் தேதி சம்பளம் வரலன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில பணியாற்றிடும். அந்த துறையில வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் பணியாற்றினாரு. அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் வருவாய் துறையில பணியாற்றினாங்க. அது எப்பேற்பட்ட போஸ்டிங்க? விஏஓ. உங்களுக்கே தெரியும், அந்த காலத்து பணியக்காரர் அப்படின்னா நல்ல வருமானமோட போஸ்ட்டு, யாரும் அவ்வளோ சென்டெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் ஏடிஎம்கே பீரியட்ல 58லேருந்து 60 வயசு ஆச்சு. அந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களாம், அதாவது 31/3 அதை அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களாம் ஐயோ எனக்கு கிடைக்காம போச்சு, 58-60 ஆயிடுச்சு அப்படின்லாம் நினைப்பாங்க. பதவியில் எவ்வளோ நாள் தொடரணுமோ அவ்வளவு நாளும் தொடரக்கூடியவங்க தான். அந்த மனப்பான்மை தான் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமே இருக்கு. இது பொதுவாக சொல்றது நான் சொல்லுவேன். ஆனால் இவருக்கு கிட்டத்தட்ட 50 வயசு 49 வயசுலேயே இன்னும் 11 வருஷம் சர்வீஸ் இருக்குது. இன்னும் பலன்கள் எக்கச்சக்கமாக இருக்கு, மனப்பலன்கள். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போதும் என்ற மனதோடு அந்த விருப்ப ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காக நான் இப்போ சார்கிட்ட சொன்னேன்னு சொன்னால், எல்லாமே வந்து நமக்கு எப்பவுமே எங்கே நிறுத்துறதுனே தெரியாது. இது போதும், வாழ்க்கையில் இவ்வளவு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம உடம்பு சூதாட்டே நாங்கள் அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அந்த விருப்ப ஓய்வை பெற்று இப்போது இருக்காரு. அது மட்டுமில்லை, நான் பெற்ற இன்பம் பெருகி வையங்கிற முறையில் இவர் கிட்டத்தட்ட ஒரு 5 மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கெல்லாம் இப்போ பணியாற்றி இந்த மாற்றங்களை பற்றி சொல்கிறப்போ, சர்வே துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமாக இந்த நகல் போடுறாங்க, லே அவுட் போடுறாங்க, பிளாட் போடுறாங்க. இதெல்லாம் சரியான முறையில் அளவீடு செய்யணும்னு சொன்னால் இப்போ கணினி அறிவிப்பு எல்லாமே ரொம்ப துல்லியமாக இருக்கும். முதல்ல மாதிரி 4 அடி 4 அங்கலம் அப்படிலாம் இல்லை. அப்போ அதற்கான படிப்பு வந்து ஏற்கனவே சர்வேயராக இருந்தவங்களுக்கே தெரியாது. புதுசாக வந்தவங்களுக்கும் அவ்வளவு நாலேஜ் இல்லை. கிட்டத்தட்ட 40 விஏஓ எப்படி சர்வே பண்ணுறதுங்கிறத இலவசமாக, கணினியில் எப்படி செய்யறதுங்கிறத இலவசமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு கோர்ஸ் போனாலே 1000 கணக்கில் வாங்குறப்போ சேவை மனப்பான்மையோட அதையும் செய்யுது. அப்போ ராஜன் பாபு இந்த குருமார்கள் சொன்ன மாதிரி போதுமென்ற மனசுக்கு வந்துட்டாரு. சிவஞானம் சொல்ற மாதிரி வாசியோகம் செய்யறாரு. அவருக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் வந்து இந்த உலகம் சார்ந்ததல்ல, பொருள் சார்ந்ததல்ல, பணம் சார்ந்ததல்ல, எல்லாம் இறை சார்ந்தது. அந்த இறை சார்ந்த அந்த உணர்வோடு தான் அவர் வாழ்ந்துட்டு. அந்த இறை சார்ந்த உணர்வு தான் சொல்லுவாங்க. நம்முடைய இதில் சொல்ற மாதிரி, மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி, அவனாலே அவன் தாழ் படித்து, முஸ்லிம் மதத்தில் சொல்லுவாங்க. அதில் சொல்ற மாதிரி கிறிஸ்துவ மதத்தையும் சொல்லுவாங்க, இன்ஷாஅல்லாஹ்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய இறைவன் நாடினான் அப்படின்னு தைரியன்னு சொல்லிட்டு
விஸ்வமானில் வேற வருஷம். அதாவது என்னால் இந்த காரியம் ஆனதில்லை, அது அவனாலே முன்னாலே ஆனதில்லை. அப்போ எந்த காரியமுமே இறைவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்கிறதே இல்லைங்கிறதான் உண்மை. எல்லா மக்களும் போய் இந்த நிகழ்ச்சியில ராஜன் பாபு மேல அன்பு கொண்டவர்களும் அவரை வழிநடத்தவர்களும் அவரால் பலம் பெற்று நன்றி சொல்ல வந்தவர்களும் கலந்து கொண்ட ஒரு அருமையான நிகழ்வாக இது அமைந்தது. இந்த நிகழ்வை பாருங்க, பல நிகழ்ச்சிகளை நான் கலந்துருக்கேன். முதல்ல வடை சாப்பிட்றப்பவே கொஞ்சம் அமளி இருக்கும், அப்புறம் திரும்பி சாப்பிட்டு கலையாச்சு போயிடுவாங்க. பாதி தீர்க்கைகள் தான் இருக்கும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எல்லோரும் இருந்து இங்கே குருமார்கள் சொன்ன பல விஷயங்களை உன்னிப்பாக கவனிச்சாங்க. ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில கடைசியாக நம்முடைய நண்பர் ராஜன் பாபு ஏற்புரை வழங்க வேண்டும், நன்றிமுறை வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்வோம். அனைவருக்குமே 8 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு அம்மா நல்ல சமையல் செஞ்சுட்டாங்க. நல்ல சமையல் செஞ்சாச்சு, எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. கடைசியில் சாப்பிட்றவங்களுக்கு உணவு பத்திரமா பார்த்தாதான். நல்லா சமையல் செஞ்ச அன்னைக்கு, நல்லா சாப்பாடு செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க, யாருக்கு சாப்பாடு பார்த்தாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நான் செஞ்ச சமையல் எல்லாரும் நல்லா சமைச்சதை சாப்பிட்டதுனால நேரத்தின் காரணமாக நான் படிக்கிறது பேசுறதை கொண்டு வந்த எல்லாத்தையும் வச்சாங்க. சுருப்ப 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்று, என்னுடைய குருநாதருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை அனைவரும் முன்னாடி தெரிவிக்கிறேன். 2, நான் கண்டுபிடிச்ச விஷயங்களை 4 பேருக்கு பயன்படுற மாதிரி சொல்லுன்னு சொன்னது என் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் அவர் வந்துருக்காங்க. அவருக்கு என்ன நன்றியை தெரிவிக்கிறேன். அவருனால தான் இந்த புக்கு உருவாயிருக்கு. 3வது விஷயத்தை நான் நிறைவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்த ஜோதிடம் தெரிஞ்சவங்களும் ஜோதிடம் படித்தவங்களும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது உண்மை. அந்த நூலில் ஒரு விஷயம் விட்டு போச்சு, ஜோதிடர்களுக்கு புரியும், மற்றவர்கள் புரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா 2 ட்ரீட்மெண்ட். ஒன்று ஸ்டண்ட் வைக்கிறது, இன்னொன்று பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது. இதை பற்றி ஜோதிடம் அந்த நூல் எழுதிட்டேன். நான் எழுதாமல் விட்டது, நூல் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சதை இப்போ எல்லாருக்கும் சொல்லிடுறேன். உபய லக்னம் அப்படின்னு 4 லக்னம் இருக்கு. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சர லக்னம், ஸ்திர லக்னம் 8 லக்னம் இருக்கு. அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. அப்படின்னா இந்த உபய லக்னம்காரங்க என்னென்ன லக்னம்? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா பைபாஸ் சர்ஜரி தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். இது தவிர நீங்க இருக்கிற 8 லட்சக்காரங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே நீங்க சொல்லுங்க, இவருக்கு ஸ்டண்ட் வைக்கணும்னா தான் டாக்டர் சொல்லுவார். அப்போ 12 பேருக்கு 4 பேருக்கு அட்டாக் வந்ததுன்னா சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். இது என்னுடைய ஆய்வில் 20 ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு சொன்னது. இந்த விஷயம் அந்த ஜோதிட மூலையில் நான் எழுதிக்கூடிய பின்னாடி தான் தெரிஞ்சுது. இந்த நேரமின்மையின் காரணமாக இந்த விழாவில் நான் கடைசியாக என்னுடைய ஏற்புரையை சொல்கிறேன். இவங்க அனைவரும் என்னுடைய நூலை கடந்த 7-8 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே படித்து அதில் இருக்கிற தவறுகளை திருத்தி எழுத்துப்பைகளை திருத்தி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து எல்லாம் திருத்தம் செய்து ஒரு தடவைக்கு 2 தடவை பிரிண்ட் அவுட் போட்டு திருத்தம் செய்து இந்த புக்கை பிரிண்ட் ஆகிருக்கு. அவங்க என்னை பாராட்டுறது நான் மனசார அவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் எனது ஜோதிட குருநாதர் RS பாலாஜி அவர்களுக்கும், எனது நண்பர் சி முத்துசாமி அவர்களுக்கும், சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும், திருமதி KS கிருஷ்ணவேணி அவர்களுக்கும், திரு A செல்வராஜ் அவர்களுக்கும், இந்த அரங்கில் கூடிய ஜோதிட அன்பர்களுக்கும், எனது நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், உற்றார்களுக்கும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அறிந்துவிட்டு அனைவரும் செல்லுமாறு தாழ்மையோடு இருக்கிறேன். ஜோதிட அறிஞர்களுக்கு ராஜன் பாபு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்.
முத்துசாமி அவர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர், ஜோதிட சிவமணி திரு சுபம் டாக்டர் பி விஜயகுமார் அவர்களுக்கு லீலாகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். ஜோதிட சிவஞானி திருமதி KS கிருஷ்ணமணி அவர்களுக்கு ராஜன் பாபு அவர்களுடைய அந்த தங்கை ஸ்ரீ ராணி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். தோல் ஜோதிடர் செல்வராஜ் அவர்களுக்கு அறிவாளகன் அவர்கள் முன்னாடி உள்ளத்தின் அடிமனதிலிருந்து வருகின்ற ஒரு மரியாதை என்பது இவ்வளவு புகழுக்கும் சொந்தக்காரர் ராஜன் பாபு அவர்களுடைய அன்னைக்கு நான் அவர்களை பணிந்து மரியாதை செய்ய விரும்புகிறேன். அவருக்கு பொன்னாடை பெற்று விரும்புகிறேன். அம்மா அங்கே கிராம நிர்வாக அலுவலர்கள் சார்பாக அவருக்கு பொன்னாடை அணிவிக்கிறேன். மிக்க நன்றி கிராம நிர்வாக அலுவலர்கள் பெருமக்களே. அழைத்தது எங்களுடைய அழைப்பை ஏற்று ராஜன் பாபுவை சிறப்பு செய்யும் வகையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ராஜன் பாபு அவருடைய நண்பர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனால் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று விரும்பி வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த விழா இதை நடைபெறுவதாக அறிவிக்கின்றேன். இரவு உணவு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து அனைவரும் தவறாமல் கீழே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாமல் அருகி என்னை கௌரவித்து செல்லுமாறு மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.